ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது பங்குனி மாத பலன்கள். அதற்கு முன்பாக பங்குனி மாதத்தின் சிறப்புகளை மேற்கொள்வோமாக. ஆக பங்குனி மாதத்தில் மீன ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலமே பங்குனி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. 330 டிகிரி பங்குனி மாதத்தில் மீன ராசியில் சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டங்கள் 330 டிகிரியிலிருந்து 360 டிகிரியாக கடக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி, அப்போ 30 டிகிரி என்றால் ஒரு மாதம். ஆக இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கு சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற அந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்டது என்றால், அந்த பங்குனி மாதத்தில் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தது. மகாவீர் ஜெயந்தினுடைய நினைவு நாள். மேலும் பங்குனி உத்திரம் வருகின்றது. அந்த பங்குனி மாதத்தில் முடிகின்ற நேரத்தில் ஸ்ரீ குரோதி ஆண்டு முடிவடைந்து விசுவ வசு ஆண்டு புது ஆண்டு பிறக்கின்றது. பங்குனி மாதம் முடிந்த பிறகு குரோதி ஆண்டு மறைந்து ஸ்ரீ விசுவ வசு ஆண்டு உதயமாகிறது. மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறும் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரைக்கும் திருச்சியில் சமயபுரத்து ஆத்தா, உலகத்தையே தன்னுடைய உயிர்களாக கருதி கொண்டிருக்கும் சமயபுரத்து தாய் அவர்கள் உண்ணா நோன்பு இருந்து உலக உயிர்களுக்காக தான் உண்ணா நோன்பு இருக்கின்றார்கள். அது மிக சிறப்பாக மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறும் பங்குனி மாதத்தின் கடைசி ஞாயிறு வரைக்கும் அந்த தேர் திருவிழா உற்சவங்கள் மிக சிறப்பாக சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடக்கும். ஆக இதெல்லாம் பங்குனி மாதத்தின் சிறப்பு பலன்களாக நாம் கருத்தில் கொண்டு அடுத்தபடியாக நாம் பங்குனி மாதத்தின் 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை சிந்திப்போமாக. மகர ராசி நேயர்களே, மகிழ்ச்சி. இன்றைக்கு கோல்சாரங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி என்று தான் சொல்ல வேண்டும். எல்லா நிலையிலும் கோல்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மகர ராசிக்கு 5ஆம் இடம் ரிஷப குரு. ஆக பொன்னான நேரங்கள். 2ஆம் இடத்தில் வாக்கு ஸ்தானத்தில் இருக்கின்ற பகவான் ஏழரை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யோக நிலையில் தந்து கொடுக்கிறார். வாக்கு தனஸ்தானத்தில் நீங்கள் சிறப்பாக மேம்பட்டும் இருக்கிறீர்கள். ஒரு சிலருக்கு வீடு வாகனங்கள் மற்றும் அசையாத சொத்துக்கள் சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மற்றும் ஒரு சிலருக்கு அந்த தசாபக்தி காரணமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் கூட அது பெரிய அளவில் எதுவும் பாதிக்காது. ஆக உங்களுக்கு சிறப்பான ஒரு நெறிதான். ஆக கோல்சாரமே உங்களுக்கு சிறப்பான முறையில் வழி நடத்தி சென்று கொண்டிருப்பதால் நீங்கள் எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். மேலும் உங்களுக்கு அந்த 3ஆம் இடமான மீனத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான் அங்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார்கள். அதே போன்ற ராசி நாதனே உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு பல சிறப்பான நிலைகள். சில நேரங்களில் வாக்குகளை பேசுகின்ற வார்த்தைகளை உச்சரிப்புகளையும் மாற்றாமல் சுருதி குறையாமலும் தன்மையாகவும் பேசி நீங்கள் எல்லோரிடத்திலும் நல்ல ஒரு அன்பையும் நல்ல நிலையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். இன்னும் அதை சிறப்படைய செய்ய வேண்டும். மேலும் 5க்கும் 10க்கும் உண்டான கிரகமான சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சமடைந்த காரணத்தினால் அதே சொல்ல பார்த்தீங்களா, 5க்கும் 10க்கும் உண்டான ஒரே கிரகம் ரிஷபத்திற்கும் துலாவிற்கும் ஒரே கிரகம் சுக்கிர பகவான். 5க்கும் 10க்கும் உண்டான கிரகம் மீனத்தில் 3இல் நல்ல நிலையில் இருக்கின்றதால் ராஜயோகம், அந்த ராஜயோகத்துக்கு சமமான ஒரு நிலையை நீங்கள் அடைந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். எல்லா மகர ராசி நேயர்களுக்கும் சிறப்பான பலன்தான். அசையாத சொத்துக்கள் சேர்ந்து கொண்டு தான் இருக்கும். சிலருக்கு அந்த அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய பலம் குறைந்த காரணத்தில் ஒரு சிலருக்கு சற்று பாதிப்பாக இருக்கலாம். மகர ராசிக்காரர்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறார்கள். 5க்கு 10க்கு உண்டான கிரகம் உச்ச நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் நல்ல சிறப்பான மேன்மையான நிலைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த பங்குனி மாதமே உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவும் இருக்கின்றது. ஆண்டு முடிவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. இனி வரும் காலங்களும் பொற்காலமாகவே அமையும். நீங்கள் அந்த சூரியன் வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சூரிய வழிபாடு தினமும் காலையில் கண் விழித்தவுடன் சூரிய பகவானே நமக்கு அப்படின்னு ஒரு முறை சூரிய தரிசனம் செய்யுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். இதுவரை எனக்கு தெரிந்தது, என் மனதில் உதித்த சில கருத்துகள், இறைவன் தந்த கருத்துக்களை உங்களுக்கு இறைவனர்களால் வார்த்தைகளாக தந்தேன். ஆக இது எல்லாம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், ஜனன கால ஜாதகம், கோல்சாரம் மற்றும் உடுமகா திசை, இந்த 3த்தையும் ஒரு ட்ரையாங்கிளாக கொண்டு வந்து அதுலேருந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும்.
நாங்கள் அந்த கால கோல்சாரம் கால நிலைகளை கொண்டு இங்கு இருக்கின்ற அந்த கிரகங்களின் அமைப்பை கொண்டு இறைவனுடைய அனுமதியோடு வந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். எல்லா நேயர்களும் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்கு முன்னதாக கோல்சாரம் அதையும் கணக்கில் கொண்டு உங்கள் அருகாமையில் இருக்கின்ற உங்களுக்கு பிடித்த அந்த ஒரு ஜோதிடரும் சென்று கலந்தாய்வு செய்து இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டு பரிகாரமாக நீங்கள் செய்தால் இன்னும் வளமோடும் சிறப்பாகவும் நீங்கள் வாழலாம். இப்பொழுது இருக்கின்ற நிலையில் நீங்கள் எல்லோரும் சிறப்பாக இருப்பீர்கள் என்று ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு கருத்தாக பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு பிரிதொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஜோதிடர் சரவணாமிர்தம். வணக்கம்.